பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் அவதி சந்தித்தனர். இது குறித்து நம்மளிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேல் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். வணக்கங்க. சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 7 மணிக்கு ஒரு விபத்தாகி போச்சு. வண்டி கவுந்து போச்சு. பாத்தீங்கன்னா போக்குவரத்து மாற்றம், போக்குவரத்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசமா புது நடைமுறை கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் அடைச்சுவிட்டு ஒரே பகுதியில் விடுறதுனால தான் விபத்து. இது வரைக்கும் 21க்கு மேல விபத்து ஆயிருக்குது. ஆனா பல முறை மாவட்ட ஆட்சியாளருக்கு காவல்துறையும் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. போக்குவரத்து நடைமாற்றம் சொல்லிட்டு எந்த நடைமுறையும் இது வரைக்கும் செயல்படுத்தல. பழைய நடைமுறையை நடைமுறைப்படுத்தணும், அதுதான் பிரச்சனை இல்லாத வேலை. ஆனா இது சிக்கல், அடிக்கடி விபத்து ஆகிட்டு இருக்குது. இது பழைய முறை நடைபெற்ற கண்டிப்பா கேட்டுக்கொள்கிறோம். பெரிய அதிகாரிங்க அனைத்து அதிகாரிகளும் இந்த ரோட்லயே தான் போறாங்க வராங்க. எம்எல்ஏ எம்பி அனைத்து பேரும் இந்த ரோட்லயே தான் போறாங்க. இந்த சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சேலம் மாநகரின் நுழைவாயில் என்றால் அது சீலநாயக்கன்பட்டி பைபாஸ். இந்த மதுரை, கோவை, சென்னை, திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட வாகனங்கள் அனைத்துமே இந்த சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வழியாக தான் உள்ளே நகருக்குள் வரும். ஆனால் இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்பதற்காக பழைய முறையை மாற்றி போலீசார் புதிய முறையில் வாகனங்களை திருப்பிவிட்டனர். இதன் காரணமாக நாளுக்கு நாள் போக்குவரத்து ஏற்பட்டு வாகன விபத்துகளும் அரங்கேறி வந்தது. இது குறித்து பொதுமக்களும் மற்றும் தன்னார்வலர்களும் போலீஸும் சரி, மாவட்ட நிர்வாகத்தின் சரி போக்குவரத்தை மாற்றம் செய்ய கோரி பலமுறை புகார் அளித்து எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் காரணமாக அடிக்கடி விபத்துகள் அரங்கேறி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 7 மணிக்கு அதாவது லாரி கவிழ்ந்தது. அதனை அகற்றாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் அவதி சந்தித்தனர். இது குறித்து நம்மளிடம் விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேல் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். வணக்கங்க. சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 7 மணிக்கு ஒரு விபத்தாகி போச்சு. வண்டி கவுந்து போச்சு. பாத்தீங்கன்னா போக்குவரத்து மாற்றம், போக்குவரத்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசமா புது நடைமுறை கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் அடைச்சுவிட்டு ஒரே பகுதியில் விடுறதுனால தான் விபத்து. இது வரைக்கும் 21க்கு மேல விபத்து ஆயிருக்குது. ஆனா பல முறை மாவட்ட ஆட்சியாளருக்கு காவல்துறையும் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. போக்குவரத்து நடைமாற்றம் சொல்லிட்டு எந்த நடைமுறையும் இது வரைக்கும் செயல்படுத்தல. பழைய நடைமுறையை நடைமுறைப்படுத்தணும், அதுதான் பிரச்சனை இல்லாத வேலை. ஆனா இது சிக்கல், அடிக்கடி விபத்து ஆகிட்டு இருக்குது. இது பழைய முறை நடைபெற்ற கண்டிப்பா கேட்டுக்கொள்கிறோம். பெரிய அதிகாரிங்க அனைத்து அதிகாரிகளும் இந்த ரோட்லயே தான் போறாங்க வராங்க. எம்எல்ஏ எம்பி அனைத்து பேரும் இந்த ரோட்லயே தான் போறாங்க. இந்த மோட்டார் இன்னைக்கு அப்செட் ஆயிருச்சு. இதுல ஒரு உயிர் சேதம் ஆயிருந்தா எவ்வளவு ஒரு பாதிப்பு. ஸ்கூல் வேன் போகுது, பிள்ளைங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் போறாங்க, பெரியவங்க போறாங்க, வயசானவங்க போறாங்க, நடந்து போறவங்க, பைக்ல போறவங்க அனைத்து பேத்துக்கும் இந்த சாலை விபத்து பெரிய முக்கிய பங்களிப்பா தான் இருக்குது. மாதந்தோறும் சேலம் மாநகரில் விபத்துகளை